மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், மெழுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா அதில் காய்ந்த மிளகாவும், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் நம்ம கீரையை கழுவி வச்சுருப்போம். அந்த கீரையை எடுத்து அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கி, அந்த கீரை வேகிறதுக்கு வேணுன்றவங்க தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை கசப்பு தன்மை போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் ஊற்றி அதை நல்லா வேக வைக்கலாம். பால் ஊற்றி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியில் நம்ம பீனட், அதாவது கடலை, அது வேணுன்றவங்க அரைச்சி நம்ம அதில் சேர்க்கலாம். பொடி பண்ணி அதில் நம்ம அதை சேர்க்கலாம். வேணான்றவங்க அப்படியே தேங்காய் துருவி கூட போட்டுக்கலாம். இப்படி நம்ம கீரை செய்கிறதுனால இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இது எதுக்கு ரொம்ப நல்லதுன்னு